நான் வந்து 2010 இன்டர்வியூவில் வந்து ஒரு 15 மார்க்ஸில் என்னோட அட்டெம்ப்ட் போயிடுச்சு. ஸோ 2011 மறுபடியும் ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன். இப்போ யூஸ்வலாக யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ 1000 வேகன்சிஸ்னால் 1:3 ரேஞ்சில் செலக்ட் பண்ணுவாங்க. 3000 பேர்த்தில் 1000 பேருக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும். வச்சிருக்கிற 2000 பேர் இருக்காங்களே அவங்க திருப்பி அடுத்த ப்ரிலிம்ஸ் கொடுப்பாங்க. இது போக யூபிஎஸ்சியே பாஸ் பண்ணவங்க எல்லாம் ஹையர் ரேங்க்ஸில் இருப்பாங்களே, லைக் 300+ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வேணும் ஏன்னா இன்னொரு அட்டெம்ப்ட் எடுத்துக்கோங்க, இன்னொரு வருஷம் லீவ் போட்டுட்டு நீங்கள் வந்து இன்னொரு அட்டெம்ப்ட் கொடுங்க. உங்களுக்கு அதில் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் இந்த சீட் வந்து உங்களுக்கு ரிசர்வ்டாக இருக்கும். ஹூ ஆர் எய்மிங் ஃபார் டாப் ரேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் யாரெல்லாம் கூட கம்ப்ளீட் பண்ணுறீங்க தெரியுமா இந்த ப்ரிலிம்ஸில்? ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்க, ஒரு 2-3 அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க, ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணாதவங்க, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ கிளியர் பண்ணாதவங்க, ஆல்ரெடி ரேங்க் லோவர் ரேங்க்ஸில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் 2026 ப்ரிலிம்ஸை எழுத போகிறீங்க. அப்போ இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இது வந்து செமஸ்டர் எக்ஸாமில் 40 மார்க் வாங்கினோன்னா பாஸ் பண்ணிடலான்னு. ஸோ செலக்ட் ஆகிற 10,000 பேர் இருக்காங்களே மெயின்ஸுக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த ரூட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த 6 லட்சம் பேர் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் செலக்ட் ஆகிற 10,000 பேர் எல்லாம் மொத்தமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒரு பிளான் இருக்கும், ஒரு எக்ஸிக்யூஷன் இருக்கும், டைம் டேபிள் இருக்கும். அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணுற மாதிரி அவங்க ஸ்டடி ஹவர்ஸ் இருக்கும், மாக் டெஸ்ட்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு கைடன்ஸ்க்கும் ஆள் இருக்கும். அதனால் இல்லை ஆள் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண போகிறீங்கிறது யோசிங்க. உங்கள் கூட யார் போட்டி போடுறா, ரேஸில் இருக்கா அப்படிங்கிறதையும் யோசித்து மனசில் வச்சுக்கிட்டு படிப்பை பிரேக் எடுக்காமல் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த எண்ணம் உங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கணும், இத்தனை பேர் கூட நான் கம்ப்ளீட் பண்ணும். இப்போ நீங்கள் சும்மா இருக்கிற ஒரு நிமிஷமும் உங்களோட போட்டியாக யாரோ படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பிரேக் எடுக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே அந்த பயம் இருக்கணும். நான் இப்போ பிரேக் எடுத்திருக்கேன், இப்போ சும்மா இருக்கேன், யாரோ ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்கான், என்னை விட முன்னாடி போயிருப்பான். 1 மார்க்கில் முன்னாடி போனாலும் ப்ரிலிம்ஸு 1 வருஷத்துக்கு உங்களுக்கு போயிடும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு படிங்க.